ஒரு அமைதியான கிராமத்தில் குட்டி பூனை மினி வாழ்ந்தாள். அவள் எப்போதும் சுறுசுறுப்பாக இருப்பாள். காலை எழுந்தவுடன் குளித்துக்கொண்டு பாட்டி வீட்டுக்குச் சென்று பால் குடித்து தோட்டத்தில் விளையாடுவது அவளுடைய அன்றாடம். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய நாய் இருந்தது. புட்டி என்று பெயர். மினி மற்றும் புட்டி நல்ல நண்பர்கள். ஆனால் சில சமயம் தகராறும் பண்ணுவார்கள். ஒரு நாள் மினி வழக்கம் போல பாட்டி தோட்டத்துக்குச் சென்றாள். பாட்டி காய்கறி பறித்துக் கொண்டிருந்தார். அப்போது புட்டி ஓடி வந்து தோட்டத்துக்குள் நுழைந்தது. அவன் விளையாடும் ஆசையில் தக்காளி செடிகளை மிதித்துவிட்டான். பாட்டி கோபத்துடன் சொன்னார், "இது யார் வேலை? எல்லா தக்காளியும் நசுங்கிவிட்டது." மினி புட்டியை பார்த்தாள். அவன் பயந்து குதித்தான். மினி மெதுவாகச் சொன்னாள், "பாட்டி, அவன் தவறாகச் செய்தான், ஆனால் நினைத்து பண்ணவில்லை. நான் சரி செய்து விடுகிறேன்." அவள் பாட்டிக்கு உதவி செய்து செடிகளை மீண்டும் நிமிர்த்தினாள். தண்ணீர் ஊற்றினாள். புட்டி பக்கத்தில் நின்று வருந்தும் முகத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். சில நேரம் கழித்து பாட்டி சிரித்து கொண்டு சொன்னார், "மினி, நீ நல்ல மனம் கொண்டவள். தவறை மன்னிக்கவும் உதவவும் தெரிந்தவள்." மினி புட்டியை நோக்கி, "நீ இனிமேல் கவனமாக இரு புட்டி" என்றாள். அவன் வாலை அசைத்து மகிழ்ந்தான். அந்த இரவு மினி தன் படுக்கையில் படுத்துக்கொண்டு நினைத்தாள், "இன்று நான் கற்றுக்கொண்டது, யாராவது தவறு செய்தால் கோபப்படாமல் உதவி செய்வதுதான் நல்ல வழி." அடுத்த நாள் முதல் மினியும் புட்டியும் சேர்ந்து பாட்டி தோட்டத்தை பராமரிக்கத் தொடங்கினர். மினி தண்ணீர் ஊற்றுவாள், புட்டி விழுந்த இலைகளை சேர்ப்பான். தோட்டம் மீண்டும் பசுமையாக மின்னியது. பாடம் மாரல்: மன்னிப்பும் உதவிச் சிந்தனையும் நல்ல நட்பையும் மகிழ்ச்சியையும் தரும். நல்ல மனம் கொண்டவர் எப்போதும் பெரியமானவர். ஓகே பேபீஸ், பை பாய்.